மேலறை தியானம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அடேல் எம்ஜில், மேரிலன், USA. தலைப்பு விசுவாசம் என்னும் கொடை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கின்றேன் என்றார். எனக்கு 6 வயதாக இருந்தபோது எனது தாயார் என்னை அழைத்து, டெல்சி, எது எப்படியானாலும் உம்மையும் எமது குடும்பத்தையும் கடவுள் இயேசு, பரிசுத்த ஆவி ஆகியோர் காப்பாற்றுவார்கள் என்று கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தயக்கத்துடன் சொன்னார். என்ன நடைபெறுகிறது என்றோ, ஏன் இப்படி அம்மா சொல்கிறார் என்றோ எனக்கு தெரியவும் இல்லை, விளங்கவும் இல்லை. சில வாரங்களின் பின் அம்மா மனநல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நான் அறிந்தேன். அங்கே அவர் 2 வருடங்கள் இருந்தார். அவ்வளவு காலமும் ஒரு நாளாவது அம்மாவை நினைத்து நான் அழாமல் இருந்ததில்லை. ஆயினும் அம்மா சொன்னதை மட்டும் மறக்காமல் இருந்தேன். அவர் என்னுடன் கூட இல்லை என்ற கவலை இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் எனது உள்ளத்திலும் மனதிலும் எதிரொலித்து கொண்டிருந்தது. எப்படியோ நான் தனிமையில் இல்லை என்ற அறிவு எனக்கு இருந்தது. வைத்தியசாலைக்கு போவதற்கு முன் அம்மா சொன்ன விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் எனது வாழ்நாள் முழுவதும் நான் விசுவாசத்தில் பலமடைந்து வளர்வதற்கு தரப்பட்ட ஒரு அற்புத கொடையாகவே இருந்தது. பலவிதமான சிகிச்சைகளின் பின் அம்மா வீடு வந்து சேர்ந்தது எமக்கு பெரிதும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனது இளமை காலத்தில் ஏற்பட்ட இந்த அனுபவம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகியோரில் எனது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைப்பதற்கு கற்பித்தது. ஜெபம். மூவரும் ஒருவரான கடவுளே, நீங்கள் தந்த விசுவாசம் என்னும் கொடைக்காகவும் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்கின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளில் நம்பிக்கையை வைக்கும்போது எனது விசுவாசம் வளர்கிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.